வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது, ஆஃபீஸ் வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஆஃபீஸில் வந்து. அத பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம பார்க்குறாரு. "சார் நீங்க உள்ள வந்துருங்க சார். எதுவா இருந்தாலும் நாங்க பேசிக்கிறோன்னோனே, இங்க என்னதான் நடக்குது? சார் என்ன சார் நெனச்சிட்டு இருக்கீங்க? வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எல்லாமே வந்து வாங்கிட்டீங்க பணத்தெல்லாம். இப்ப வீடு கரெக்ட் டைமுக்கு கட்டி தர மாட்டேங்கிறீங்க. என்ன சார் நெனச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஏமாத்துறீங்க. உங்களோட ஆஃபீஸ் இப்படி ஏமாத்துவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல சார் நாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க விஜய. விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க வாங்க சார்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஸ்டாஃப்ஸ் சொல்றாங்க. "ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படின்னோனே, "ஏன் நாலேஜுக்கு இதெல்லாம் ஏன் வரல?" அப்படின்னோனே, "சார் இல்ல சார். நேத்து நாங்க பேசலாம்னு நெனச்சோம். ஆனா நீங்க வந்து கிளம்பி போயிட்டீங்க. அதனால வந்து உங்க சித்தப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் சார்." அப்படின்னோனே, சித்தப்பா அப்படின்னோனே வராரு. "என்ன விஜய்?" அப்படின்னோனே, "ஏன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லல?" அப்படின்னோனே, "இல்ல விஜய் நீயே ரொம்ப டென்ஷனா இருக்க. இந்த டென்ஷனை வேற ஏன் ஏத்தணும்னு தான் நான் சொல்லல. அதுக்காக ப்ராப்ளத்த சால்வ் பண்ணாம அப்படியே விட்டுட்டா ப்ராப்ளம் அப்படியே தானே நிக்கும். இவ்ளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்களே. நான் எதுவும் பண்ணல விஜய். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீ தான் இத கவனிக்காம உன் பொண்டாட்டி வீடோ கெதியா இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு, "ச்சே இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லாம எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க? இவ்ளோ நாளா ஏன் சொல்லல? சரி நேத்து தான் முடிவு பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க சார்? நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சார் நெனைக்கிறோம். ஆனா நீங்க இங்க வர்றதே இல்ல சார். அது மட்டும் கிடையாது. எப்பவுமே வந்து ஃபோன்ல தான் கான்டாக்ட் பண்றீங்க. எங்க ஆஃபீஸ்ல நீங்க கவனத்த செலுத்துறதே இல்ல சார். அதனால தான் எங்களால எதுவும் பண்ண முடியலன்னோனே, எல்லாம் என்னோட தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம நானே போய் பேசிக்கிறேன் கஸ்டமர்ஸ் கிட்ட. "சார் வேணாம் சார். அவங்க ரொம்ப கோவமா." "ஆமா விஜய். அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் விஜய்." அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "நீங்க அமைதியா இருக்கீங்களா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே, ஆல் ஆஃப் யூ எல்லாரும் பாருங்க." அப்படின்னோனே, "என்ன சார் எங்களுக்கெல்லாம் என்ன பதில்?" அப்படின்னோனே, "இங்க பாருங்க. என்ன நம்பி தானே நீங்க இதில இன்வெஸ்ட் பண்ணீங்க. என்ன நம்பி தானே வீடு கட்ட குடுத்தீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. ஏதோ முன்ன பின்ன ஏதோ தவறா இருந்திருக்கு. என் நாலேஜுக்கு வராம. இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்க வீடு உங்க கைக்கு வரும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அஷூரன்ஸ் குடுத்து அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறாரு. "சார் குறித்த நேரத்தில வரலன்னா அப்புறம் நல்லா இருக்காது சார். நாங்க உங்களுக்காக தான் போறோம் சார்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து, "சார் நல்ல காலம் சார். நீங்க பேசி சமாதானப்படுத்தினா பெரிய பிரச்சனையா இருக்கு சார். போலீஸ்கிட்ட நான் ஃபோன் பண்ணலாம்னு நெனச்சேன் சார்." "அதெல்லாம் ஃபோன் பண்ண வேணாங்க. நான் அதான் பேசி அனுப்பிச்சுட்டேன்ல. இங்க பாருங்க இதுக்கப்புறம் சீக்கிரமா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கணும் சார். அதுக்கு ஆளுங்கலாம் வேணும் சார். நெறைய பிரச்சனை இருக்கு சார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் முழு மூச்சா இறங்கி நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து விஜய் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. "சார் நெறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க சார். ஆளுங்க இன்டர்வியூலாம் வரணும் சார். எப்போ இன்டர்வியூ எடுத்து எப்போ சார் எல்லாரையும் நம்ம செலெக்ஷன் பண்ண முடியும்னோனே, "நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு." சொல்லிட்டு விஜய் அந்த பிஸியா இருக்காரு. இங்க விஜய் வர லேட் ஆனதால எல்லாருமே தவிச்சு போறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, அவங்க சித்தப்பா வந்துட்டு அன்பரசு மட்டும் வராரு. அன்பரச பார்த்துட்டு, என்ன நடந்தது? ஏன் விஜய் ஒண்ணும் வரல? என்ன நடந்ததா? எல்லாம் அந்த காவேரியோட குடும்பத்தால தான். அங்க என்னென்ன கூத்து நடந்தது தெரியுமா அவங்க எல்லாருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட பாட்டியும் தாத்தா அதிர்ச்சி அடைகிறாங்க. "தாத்தா வந்து இவ்ளோ தூரம் நடந்திருக்கா? பின்ன அவன் இங்க எங்க ஆஃபீஸ்க்கு போறான்? எப்போ பார்த்தாலும் காவேரியோட குடும்பத்து பிரச்சனை தீர்க்கறதுக்கே சரியா இருக்கே. இந்த 2 பொண்டாட்டி கதை பிரச்சனையை தீர்க்கவே அவனுக்கு என் புள்ளி என்னோட பேரனுக்கு சரியா இருக்கும்போது அவன் எப்படி அந்த மாதிரி வந்து ஆஃபீஸ்க்கு ஒர்க்கை பார்ப்பான்?" அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து காவேரி அழறாங்க. "இல்ல இவளால தான்" சொல்லிட்டு காவேரியை வந்தபடி வந்து எப்பவும் போல பாட்டி எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு எல்லாருமே. கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. "என்ன நிறுத்துறீங்களா?" அப்படின்னோடனே, "என்னடா உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லக்கூடாதா? எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. இங்கே பாருங்க பிரச்சனையில் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் சால்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்பா விஜய் இப்படி போய் சொல்கிற? அவ்வளோ பிரச்சனை நடந்தது. இங்கே வந்து போட்டு கொடுத்துட்டீங்களா? இங்கே பாருங்க இவர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அதையும் நான் பேசி புரிய வச்சுட்டேன். அதனால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. காவேரி தான் சொல்லக்கூடாதுடா. உடனே வந்துடுறா. காவேரி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காவேரி இதில் என்ன தப்பு பண்ணா?" அப்படி சொல்லிட்டு, "நீ வா காவேரி." அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. காவேரி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. "என்னங்க இப்படி நடந்திருக்கு? என்கிட்ட ஏங்க சொல்லலை? என்னால் தாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு." அப்படி சொல்லிட்டு அழறா. "காவேரி உன்னால எதுவும் இல்லை காவேரி. இந்த நிலமையில கூட நீங்கள் என்னை விட்டு தராமல் இருக்கீங்க பாருங்க." அப்படி சொல்லிட்டு அழறாங்க. "காவேரி ஒன்றும் இல்லை காவேரி. நான் பார்த்துக்கிறேன் காவேரின்னு" சொல்லிட்டு விஜய் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு காவேரிக்கு.